திருக்கைலாயத்தில் பல்லாயிரக்கணக்கான தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லோரும் சிவபெருமானுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேலே படாதான்னு சொல்லிட்டு தவம் இருப்பாங்களாம். அப்பேற்பட்ட சிவபெருமான் அடியவருக்காக இறங்கி வந்து எத்தனையோ திருவிளையாடல் பண்ணியிருக்காரு. அதாவது எளிமையின் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறதுல தப்பே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு மாணிக்கவாசகர் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாணிக்கவாசகரை குறிப்பிடுறாரு. மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய். அதாவது மாணிக்கவாசகரை வந்து காப்பாற்றுவதற்கு சுவாமி வந்து கீழே இறங்கி பிரம்பால் பாண்டிய மன்னனிடம் அடி வாங்கினார். வந்தி பாட்டியுடைய அன்புக்காக மண் சுமந்தார். அதே மாதிரி பானபத்திரருக்காக விறகு சுமந்தார். இதெல்லாம் தாண்டி பித்தா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரர்கிட்ட இருந்து பேச்சும் வாங்கிட்டார். இந்த மாதிரி எத்தனையோ சாக்கிய நாயனார்கிட்ட கல்லடிப்பட்டார், எவ்வளோ விஷயங்கள். ஆனால் இது எல்லாமே ஒரு விஷயத்துக்காக தாங்க, அடியவர்களுடைய அன்புக்காக. அடியவர்களுடைய அன்புக்காக எந்த விதத்துலையும் இறங்கி எளிமையாக வரக்கூடிய ஏழை பங்காளன் தான் சிவபெருமான்.